என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இதுக்கப்புறம் நீ தானே இந்த வீட்டையும் சொத்தையும் பார்க்கணும். உன் கையால பெரியவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். உன்னால இந்த சின்ன வேலையை செய்ய முடியலன்னா மத்ததெல்லாம் எப்படி செய்ய போற? உன்னால முடியுமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல மாமா, அது நந்தினி, அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அதை மறுக்க கூடாது. மகளிர் குழு விழாவை நீ தான் தலைமை தாங்க போற. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸுங்க. மாமாவோட ஆசீர்வாதமும் நீங்க கொடுக்கிற தைரியத்தாலையும் தான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஐயா, நாங்க புறப்படுறோம். சக்தி, அப்பா, விழா நடக்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செலவுல பாத்துக்கலாம். அது என்னன்னு பார்த்து செய். சரிப்பா. இதோ பாருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ லிஸ்ட் போட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க சின்னையா. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. வரோங்கய்யா. போயிட்டு வாங்கம்மா. என்னம்மா கங்கா, எப்படி அசத்திட்டோம்ல? உங்க நந்தினி அம்மாவை பத்தி சொன்னது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும் போதும். இதுவே ஐயா கிட்ட 6 மாசத்துக்கு தாங்கும். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. நீங்களும் ஏதோ சொன்னீங்களேம்மா. நான் சொன்னதுதான். இந்தா. என்னம்மா, அம்மா கிட்ட 5000 ரூபாய் தானே பேசணும். இந்த டீல முடிச்சு கொடுத்தா எனக்கு எதுவும் வேண்டாமா? உங்க 3 பேருக்கும் தலா 1000 ரூபாய். ஏஜென்ட் கமிஷன் 2000 ரூபாய். சரிங்கம்மா. அடுத்த தீபாவளிக்கு அம்மாக்கு ஒரு பட்டம் கொடுத்து பொண்ணாட போத்தி நல்ல கிராண்டா ஒரு விழா கொண்டாடிடலாம். ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா. ஐடியா கொடுத்துட்டீங்கல்ல, பண்ணிரலாம். அப்ப நாங்க வரோமா? போங்கடி லூசுங்களா. எந்த விழா நடத்தினாலும் எனக்கு தான் லாபம். இதுக்காக நான் அம்மா கிட்ட பேசினது 10,000 ரூபாய். 5,000 உள்ளே அவகிட்ட. இங்க வெறும் 2,000 ரூபாய் தான் அமுக்கினேன். ஆக மொத்தம் எனக்கு 7,000 ரூபாய். உங்களுக்கு அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். அடுத்து என்னம்மா செய்ய போறீங்க?